தொழுகைனால மட்டும் சொர்க்கம் கிடைச்சிராது. சொர்க்கத்துக்கு வழி என்பது இந்த உலகத்துல நீங்க செய்யற நல்ல காரியங்களாலையும் கிடைக்கும். தொழுகையும் இருக்கணும், இந்த உலகத்துல நீங்க நல்ல காரியமும் செஞ்சிருக்கணும். இத நான் சொல்லல, இது குர்ஆன்ல அல்லாஹ்வின் கட்டளையா சொல்லப்பட்டிருக்கு. குர்ஆன் அத்தியாயம் 2 வசனம் 112 எவன் ஒருவன் தன்னை அல்லாஹ்விடம் முழுமையாக ஒப்படைத்து விட்டானோ அதோடு அவனது செயல்கள் நன்றாக இருந்து விட்டால் அதற்கான பலனை அவன் இறைவனிடமிருந்து பெறுகிறான். இது போன்றவர்களுக்கு கடைசி நாள், அதாவது கியாமத் நாளில் எந்த ஒரு பயமும் இருக்காது, இல்லை எந்த ஒரு துக்கமும் இருக்காது. ஹஸ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் ஒரு அடியான் கேட்டான், இறைவனின் தூதரே, இஸ்லாத்தில் எது சிறந்த விஷயம் என்று. அவர் என்ன சொன்னார் என்று தெரியுமா? பசித்தவருக்கு உணவளிப்பது. ஒருவர் தெரிந்தவரானாலும் தெரியாதவரானாலும் அவருக்கு சலாம் சொல்லு. இதுதான் இஸ்லாத்தின் மிகச்சிறந்த விஷயமாகும். இதைவிட உயர்ந்த விஷயம், நல்ல விஷயம் வேற என்ன இருக்க முடியும்? சில பேரோட மூளைக்குள்ள சில விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கும். இஸ்லாத்துல இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கும்போது சுவாமிஜி ஜிஹாதுன்னு ஒண்ணு இருக்கே, ஜிஹாத பத்தின விஷயம் என்னன்னா, பொய்மை, அநியாயம், கொடுமைகளை எதிர்ப்பதற்காகவும் அதோடு தன் உயிரையும் காத்து கொள்ளும்படி தேவையான எல்லா விதமான முயற்சிகளும் தோல்வியுற்ற நிலையிலும் ஒரு பேச்சுவார்த்தை கூட நடத்த முடியாத நிலையில் கடைசி முயற்சியாக செய்யக்கூடிய போர்தான் ஜிஹாத், யுத்தம் என்பது. இதை வச்சே நீங்க புரிஞ்சுக்கலாம். அதாவது இஸ்லாம் போரை சொல்லிக் கொடுக்கும் மார்க்கம் அல்ல, இஸ்லாம் பழிவாங்கும் மார்க்கமும் அல்ல, இஸ்லாம் அன்பை வெளிப்படுத்தும் மார்க்கமாகும். இஸ்லாத்தில் என்றைக்குமே கூறப்படுவது தீமைக்கு பதில் தீமை அல்ல, இஸ்லாத்தில் தீமைக்கு பதில் நன்மையே.